இன்னைக்கு ப்ரோமோல 2 கார்ல 2 பேர் போறாங்க. அதுல ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க, ஒருத்தவங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இந்த சாண்ட்ரா பண்றது ரொம்ப ஓவரா இருக்கு. எங்க போறாரு? வீட்டுக்கு தானே போறாரு. போய் பசங்களோட இருக்க போறாரு. என்னமோ எங்கேயோ வரவே மாட்டார் ரிட்டர்ன்ற மாரி ஓவர் சீன் போட்டு அழுதுட்டுருக்கு. யாருக்குமே பிடிக்கல. இதுக்கு வந்த கமெண்ட்ஸை தான் இப்போ படிக்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓவர் நடிப்பு. வீட்டுக்கு தானே போவான். எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கரெக்ட் தான். ஊருக்கு போனால் வழி அனுப்ப மாட்டாங்களா? அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியது தானே. ஏன் இந்த மாதிரி ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருப்பானே அப்படின்ற மாதிரி தான் தோணுது அவங்க பண்ணுறது. ஆனால் அந்தளவுக்கு ஒரு கேவலமாக பண்ணுறாங்க. சரி, அடுத்து கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. 2 காரையும் அனுப்பிவிடலாம், மிக சிறப்பு அப்படின்னு. 2 கார் போச்சுல்ல, அதில் ரிட்டன் ஒரு கார் வரும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கார் கூட வேண்டாம், 2 காருமே வச்சுக்கோங்க, 2 ஆளுமே தேவையில்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் இப்படி ஒரு ராஜ மரியாதையா கூடிய எவிக்ஷன் பிபி வரலாற்றிலே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எனக்கு கூட இதுதான் ஃபஸ்ட் டைம் அதுக்குள்ளே கார் போனது. நான் திருப்பி கூட அந்த ப்ரொமோ பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கார் போகும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சு. இந்த எவிக்ஷன் சூப்பராக இருக்குது. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் எதுக்கு இவ்வளவு பில்டப் தான் கெமின்னு ஊருக்கே தெரியும் அப்படின்னு. கெமி தான் போகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாதுல்ல யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்ட் நல்லாயிருக்கு. ஒரு லாரி வச்சு எல்லாரையும் கூட்டிகிட்டு போங்க, ஃப்ரண்ட் சீட்டில் விஜய் சேதுபதியை அனுப்பிவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு புதுசால் போட்டால் எப்படி இருக்கும்? திருப்பியும் இதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இதில் சாண்ட்ரா அழுவதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. தலைகனம் அகங்காரத்தின் உச்சம். பிரஜன் இவன் தன்னையே பெரிய ஆள் என்று நினைத்து கொண்டிருந்தான். இப்போதுதான் தெரிகிறது இவன் ஏன் உருப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, சேதுபதியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு இருக்கிற அடக்கம் கூட இவருக்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்டாக தான் கமெண்டும் போட்டுருவாங்க, ஏன் உருப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இதில் வர 2 கமெண்ட்டுமே படிக்க போகிறோம். இதில் சிறப்பு என்னவென்றால் 2 காரையும் திருப்பி வராவிட்டால் அப்படியே அனுப்புவது சால சிறந்தது அப்படின்னு. அது கீழே மக்கள் மைண்ட் வாய்ஸ். யாருடா இவ சாண்ட்ரா, உலகமாக நடிப்பாக இருக்கே அப்படின்னு. சாண்ட்ராவை பார்த்து உலகமாக நடிப்பாக இருக்கே, யாருடா இவ அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் தான் இல்லை? சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. ஆக மொத்தம் இன்றைக்கி எபிசோட் மொக்க தான் போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் அப்படி தான் தோணுது. இன்றைக்கி எபிசோட் மொக்கையாக தான் போகும்னு நினைக்கிறேன். நேற்று மாதிரி நல்லா இருக்காது. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில் இப்போ புரியுது, புருஷன் இல்லாமல் பொண்டாட்டியால் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் தனியாக நின்று தான் விளையாடுறேன் 2 பேருமே சொல்கிறாங்கல்ல. அதனால் யாருக்காக இருந்தாலும் கஷ்டம் இருக்க தான் செய்யும் வெளியே போகும்போது. ஆனால் இந்த அளவுக்கு ஓவராக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தான் சொல்கிறேன். ஏன்னா கல்யாணம் ஆகி ஒரு 20 வருஷம் கிட்ட ஆகிருக்கும், இல்லை 18 வருஷம் கிட்டவும் ஆகிருக்கும். அதுக்குன்னு ஊருக்கு எங்கேயும் போகாமல் இருந்திருப்பாங்க, ஷூட்டிங் எங்கேயாவது. அதுக்கே இவ்வளோ ஆக்ட் கொடுப்பானே. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில் அடங்கப்பா வேறு லெவல் சென்டிமெண்ட். ட்ராமா நடிப்பில் சாண்ட்ரா வெளுத்து வாங்கிட்டா. ரொம்ப காஸ்ட்லியான எவிக்ஷன் தான் போங்க அப்படின்னு. அது கீழே இருக்க கமெண்ட்ஸில் சினிமா கூட இப்படி ஒரு சீன் பார்த்துருக்க மாட்டோம் போல், பயங்கரமாக இருக்குது சாண்ட்ரா நடிப்பு அப்படின்னு. சாண்ட்ராவை தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க, நடிப்பு அரைக்கி அப்படின்னு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் ரம்யாவோட ஞாபகம். நம்ம நல்லா விளையாடுறோம் போல், அதான் மக்கள் காப்பாற்றுறாங்கன்னு நினைக்கும். ஆனால் அந்த மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படின்னு. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, நீ ஒன்றும் நல்லா விளையாடல அப்படின்ற மாதிரி தான். கெமியோடு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டோம், இல்லை எதுக்கு ஓட்டு போட்டு வைக்கிறாங்கன்னே தெரியலங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் ஆக இந்த வீட்டில் உன் புருஷன் இல்லைன்னா உன்னால் தனியாக இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ப்ரோமோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் கஷ்டமாக தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யார் போனால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு வைல்ட் கார்டு வந்த பிரஜின் வெளியே போனாலே சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அவர் ஒன்றும் விளையாடல. அது மட்டும் இல்லாமல் நிறைய வார்த்தை ராங்கா கமருதீன் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் சொல்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.